இப்போ நம்ம செய்ய போகிறது என்னன்னா பியூர் ஒரு வெஜிடேரியன் ஒரு ஹெல்த்தியான ஒரு சாதம் பண்ண போகிறோம். அதாவது பீட்ரூட் தயிர் சாதம் பண்ண போகிறோம். என்னடா தயிர் சாதம் தானே நார்மலாக வீட்டில் செய்கிறதானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த தயிர் சாதம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். பீட்ரூட் தயிர் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: சிறிதாக நறுக்கிய பீட்ரூட் 1, வேக வைத்த அரிசி 2 கப், தயிர் 2 கப், சிறிதாக நறுக்கிய பன்னீர் 50 கிராம், சிறிதாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 10, காய்ந்த மிளகாய் 5, கடுகு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, பூண்டு 5 பல், பால் 1 கப், மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், முழு ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிள்ளை அரை கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பீட்ரூட் தயிர் சாதம் செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக பீட்ரூட்டை வந்து என்னென்னா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து இந்த சின்ன பிள்ளைங்க சாப்பிடாது. ஆனால் இதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம தயிர் சாதம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் இந்த பீட்ரூட்டை நம்ம தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டினா என்ன செய்வாங்கன்னா, நார்மலாக வீட்டிலலாம் இந்த பெரியவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, அதாவது ஜிம்முக்கு போகிறவங்க அவங்களாம் பீட்ரூட்டை வந்து நல்லா அரைச்சி அதை குடிப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இது மாதிரி நீங்கள் தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தான் இப்போ செய்ய போகிறோம். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் பீட்ரூட்டு, அதோட பூண்டு, கொஞ்சம் தயிர், அதோட கொஞ்சம் காஞ்ச மிளகாய். நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், அந்த காஞ்ச மிளகாவை எடுத்துடலாம். காஞ்ச மிளகா சேர்த்து தான் செய்யணும் அப்படின்ல, காஞ்ச மிளகா எடுத்துகிட்டு கொஞ்சம் காரத்தை வந்து கம்மி பண்ணிடலாம். காஞ்ச மிளகா சேர்த்தாச்சு, அதோட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இதை வந்து அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்மளுடைய இந்த பீட்ரூட் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதை எடுத்து நம்ம அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம். இங்கே வந்து நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு ஜீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. நான் என்ன செய்ய போறேன்னா, இங்கே பீட்ரூட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் என்ன செய்ய போகிறோன்னா, இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட நான் என்ன செய்ய போகிறேன், பன்னீர் எடுத்துருக்கேன். பன்னீரை வந்து நீங்கள் இந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை வீட்டில் வந்து பன்னீர் இல்லை, நீங்கள் வந்து பீட்ரூட் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா இந்த பன்னீரை வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம். பன்னீர் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும், அந்த பீட்ரூட்டை மட்டும் நீங்கள் சேர்த்தாலே நம்ம தயிர் சாதம் பண்ணிடலாம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த பன்னீரை இதில் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ரூட்டும் அந்த பன்னீர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நாங்கள் வச்சுருக்கிற இந்த மசாலாவை அப்படியே சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதோட காஷ்மீர் மிளகாய் பொடி. நீங்கள் வந்து வத்தல் பொடி போட வேண்டாம், ஏன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிடும் போது கொஞ்சம் காரமாயிரும். அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, காஷ்மீர் மிளகாய் பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போது நம்ம என்னென்னா, வந்து பேஸ்ட் எடுத்துருங்க. அதாவது இந்த பீட்ரூட் தயிர்லாம் சேர்த்து நம்ம ஒரு அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் அப்படியே சேர்த்துடலாம்.
இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த பீட்ரூட் வந்து பச்சையாக இருந்துச்சு, அதனோட பச்சை வாடை போகணும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோடைய அதாவது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதோடைய பச்சை வாடை போயிருச்சு. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இங்கே பால் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பாலை சேர்த்துடலாம். அதோட நம்ம வச்சிருக்கிற தயிரையும் வந்து சேர்த்துடலாம். நல்லா என்ன செய்யுங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கொதிக்கணும் இல்லை, லோ ஃப்ளேமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் வச்சிருக்கிற இந்த அரிசி அதாவது சாதத்தை வந்து இதை அப்படியே சேர்த்துடலாம். சாதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே என்ன செய்யணும்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நீ வந்து என்னென்னா இந்த சாதம் வந்து நல்லா குழஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் வந்து என்னென்னா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க. இங்கே வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுடலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ வந்து இதை அப்படியே விட்டுடலாம் ஒரு சைடில். நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபைனலாக ஒரு தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். வந்து ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்திருக்கேன். அந்த தாளிப்பு கரண்டி வந்து நல்லா சூடாயாச்சு. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். இதில் எண்ணெய் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, இதோட கொஞ்சம் காஞ்ச மிளகாய். இது வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த தாளிப்பு எடுத்து அப்படியே இந்த பீட்ரூட் சாதம் இருக்கு இல்லையா, இது மேலே அப்படியே விட்டுடலாம். இதை அப்படியே என்ன செய்வோம்னா இப்போ நம்மளுடைய பீட்ரூட் தயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே பாருங்கள் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக நீ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா உடனே சாப்பிடுவாங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்கள் வீட்டில் வந்து இந்த தயிர் சாதத்தை கொடுத்து நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு அனுப்புனீங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் அதாவது பிரேக் விடுவாங்க இல்லையா ஸ்கூல்ஸ்லாம், அந்த டைமில் வந்து இந்த சாதத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஹெல்த்தியானது கூட. இதோட பன்னீரும் சேர்ந்துருக்கனால இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய பண்ணால் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். பீட்ரூட் தயிர் சாதம் செய்முறை. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் சிறிதாக நறுக்கின பீட்ரூட், பூண்டு, கொஞ்சம் தயிர், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்ச அந்த பீட்ரூட்டை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு முழு ஜீரகம், வெங்காயம் சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு சிறிதாக நறுக்கி வச்சிருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துட்டு அதோட பன்னீரையும் சேர்த்து ஒரு
4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அந்த பீட்ரூட் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் மஞ்சள் பொடியும் காஷ்மீர் மிளகாய் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதோடைய பச்சை வாடை போனதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பீட்ரூட் பேஸ்ட்டை இதோட சேர்த்துருங்க. அதை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1 கப் பாலையும் கொஞ்சம் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வேக வச்ச சாதத்தை எடுத்து நல்லா கிளறி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அது சூட்டில் அப்படியே இருக்கிற பொழுது இன்னொரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கலாம். அந்த தாளிப்பு கரண்டி நல்லா சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு அந்த பீட்ரூட் சாதத்து மேலே சேர்த்துடலாம். இப்போ சூப்பரான ஒரு சுவையான பீட்ரூட் தயிர் சாதம் தயார். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும், ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பீட்ரூட் தயிர் சாதம் வந்து ரெடி ஆச்சு. இதில் வந்து அதாவது ஃபஸ்ட் இம்ப்ரெஷனுங்க, முதல்ல பார்த்தோன்னே அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு என்னென்னா கலர்ஃபுல்லாக தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு பார்த்த அந்த இறால் அவியலையும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த எபிசோடில் புது ரெசிபியோட சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், see you, bye bye. இது என்னோட என்ன சமையலோ, see you, bye.